வெட்டு முருகா. வணக்கம் தலைவரே. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல தலைவரே, இப்பதான் வந்தேன் தலைவரே. உட்காரு. பரவாயில்ல தலைவரே. ஒன்ன மாதிரி பெரிய ஆளுங்க வரவங்க தான் சேரெல்லாம் போட்டிருக்கு. உட்காரு. என்னையா ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்ரீபெரும்புதூர் ஏர்போர்ட்டுக்கு உன் பேர் தான் வைப்பாங்க போல இருக்கு. நீங்க வேற தலைவரே, கொஞ்சம் டல் தான் தலைவரே. பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஊத்தி மூடி ஊழல்னு போர்டு வச்சுட்டாங்க. வந்தா பண்ண பசங்களாம் வேலைக்கு அந்த பல்ட்டி அடிக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பழையபடி விவசாய வேலைக்கே போலான்னு முடிவு பண்ண தலைவரே. அதுக்கே ஏன் சலிச்சுக்கிற? மனசுக்கு சந்தோஷம் தர எந்த வேலையும் நல்ல வேலை தான். சரி, என்ன மேட்டர் சொல்லு தலைவரே. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் தலைவரே. நீ என்கிட்ட தனியா பேசினா செய்ய போறது அவனுக்கு தான்யா. பரவாயில்ல, சொல்லு என்ன. பரங்கிமலை பக்கத்துல ஒரு சேட்டோட பழைய பங்களா வியாபாரத்துக்கு வந்துச்சு. எல்லாம் பேசி முடிச்சு ரிஜிஸ்டருக்கு போகும்போது அந்த கருணாவோட ஆளுங்க வந்து வியாபாரத்தை நாசப்படுத்திட்டாங்க தலைவரே. இந்த கருணாவுக்கு இதே வேலையா போச்சு. ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கிடுவான். தெரிஞ்ச வேலையை விட்டுட்டு தெரியாத வேலையை தப்பு தப்பா பண்ணுவான். காட்டி கொடுக்குற பைய. அவன் வலது கையை எடுத்துடணும்யா. திங்கிறதுக்கும் கழுவுறதுக்கும் ஒரே கை இருந்தால் தான் துரோகத்தோட வழி தெரியும். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை தலைவரே. ஏன்? அவன் எப்பவும் தனியாக இருக்க மாட்டான், பாடி கார்டோட தான் இருப்பான். இப்போ பதவியில் வேற இருக்கான் தலைவரே. 1000 பாடி கார்டு இருக்கட்டும்யா. இந்த மாதிரி காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து வேலை பார்க்குறவனுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கணுமே. இருக்கு தலைவரே. எப்பவும் தண்ணிக்கும் பொண்ணுக்கும் தனியாக தான் போவான். அதானே பார்த்தேன். பொம்பளை ஷோக்கு இருக்கவன் நேர்மையா நியாயமா ஒரு தொழிலை பார்க்க மாட்டானே. அது போதும் கூட. இதான் தலைவரே பணம். சரியா என்ன வேடா? இதான் கருணாவோட போட்டோ. இந்த பேரழகம் போட்டோ வேற எனக்கு காமிக்கணுமா? இந்த துரோகி தான் எனக்கு நல்லா தெரியுமே. பாண்டியா, என்ன அப்படி பாக்குற? பாட்டை போட்டு வண்டி ஏடுறா, ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றா. ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓ கண்ணே. ஹலோ, சொல்லுமா. அண்ணா, தேவராஜ் அண்ணா, நீங்க சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேண்ணா. செய்ய பயப்படுற வேலையை நீ கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்க. சரி, உனக்கு ஒரு கிஃப்ட் குடோன்ல வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போ. சரிங்கண்ணா. சரி, நல்லது. சாரிங்க, தெரியாம இடிச்சிட்டேன். ஏய், என்ன இடிச்சிட்டு நைஸா ஓட பாக்குறியா? காளை மாடு மாதிரி வந்து முட்ற. கண்ணு தெரியல உனக்கு? பார்த்து வர மாட்டியா? பொம்பளை புள்ளனா வண்டி தானா வந்து இடிக்குமா? எந்த நினைப்புல வந்து இடிச்ச நீ? என்ன நீ இஷ்டத்துக்கும் பேசுற? தெருவில் போகும்போது நீ என்ன பார்த்து போ. எனக்கு என்ன தலைக்கு பின்னாடி கண்ணா இருக்கு? வண்டி நிறுத்து. என்னடா நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வந்து வரேன் போடா. நேரா வந்து இடிச்சிட்டு ரொம்ப திமிரா வேற பேசுறியா? விடுவே நான் உன்னை. ஏமா தெரியாம இடிச்சிட்டு சொல்றல, விடுமா. தெரியாம வந்து இடிச்சிட்டு சொன்னா விட்டுருவேனா? குடம் உடைஞ்சு போச்சு, துணி கிழிஞ்சு போச்சு. இங்க பாரு, கையில காயம். இதுக்கெல்லாம் யார் பணம் தருவாங்க? பேச்சு வராதுன்னு என்னமா ஏமாத்திருக்கா? மரியாதையா எனக்கு காசு கொடுத்துரு, இல்ல அடி பாவி கூச்சல் போட்டு இந்த தெருவே கூப்பிட்டுருவேன். போட்டிருக்கிற பேண்ட் சட்டையெல்லாம் வந்து உருவிடுவாங்க. எப்படி வசதி? மரியாதையா பணத்தை கொடுக்கறியா, இல்ல ஊரையே கூப்பிட்டு? என்னமா ஆயாடுற? அடி பாவி, பேச்சு வராது வச்சு என்னையே ஏமாத்திட்டியா? அது ஹே ஜிம்கா, ஓடாத. ஹே ஜிம்கா, ஹே ஓடாத. நில்லு ஜிம்கா. ஹே ஜிம்கா. என்கிட்ட சீன் காட்டுறியா? பேச்சு வராது இன்னைக்கு சைகையிலே பீலா விட்ட. இன்னைக்கு கிரைண்டர்ல கொட்ட கூழாங்கல மாதிரி லொட லொடன்னு என்னமா பேசுற? அடிச்சனா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அழுற. இது என்ன புது கதையா? கதைக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உண்மையை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் என்ன சொல்லணும்? எதையாவது சொல்லு. நானும் எங்க அம்மா இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கோம். அம்மாக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு.
மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு கூட காசு இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். யார்கிட்ட உதவி கேட்டு போனாலும் பல்ல பல்ல காட்டுறாங்க. கொஞ்சம் இறங்கி போனா என்னையே கேக்குறாங்க. இருந்த ஒரே ஒரு வீட்டை வித்துட்டு அம்மாக்கு வைத்தியம் பார்த்துட்டோம். இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கிறதுனால யார்கிட்டயும் உதவி கேட்கறதுக்கு பயமா இருக்கு. அப்பதான் நான் உங்களை முதல்ல பார்த்தேன். என்னமோ தெரியல, உங்களை முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நல்லவர்னு பட்டுச்சு. இந்த கஷ்டமான நேரத்துல உங்ககிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டா உதவியா இருக்குமேன்னு நினைச்சு உங்ககிட்ட பேச வந்தேன். பார்த்ததுமே பேசுறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது. அந்த நேரம் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கொடுத்து உண்மையான கேட்டப்போ பதட்டத்துல ஆமான்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இனிமே நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. பேச்சு வராதா? சீக்கிரம் பேச்சு வரணும்னு மொத்தத்தையும் சாப்பிடாத. என்னமோ தெரியல, உங்களை முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நல்லவர்னு பட்டுச்சு. ஹேய் ஜிம்கா, நேத்து என்ன கலர் கலரா கதை விட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்ட? ஆமா, உன் பேர் என்ன? என் பேர் நந்திதா. ஆமா, உங்க பேர் என்ன? ஏன் இதுக்கு தான் வேலை இருக்குன்னு ஓடி வந்துட்டியா? என்ன லவ் மேட்ரு ஸ்டார்ட்டா? ஓகே ஓகே மச்சான், என்ஜாய். உங்க பேர் என்ன? ஐயா, அவன் என் ஃப்ரெண்டு. அப்படிதான் நாளுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவான். என் பேரு நந்தா. நல்ல பேரு. ஆமா, எவ்வளவு படிச்சிருக்கீங்க? MBA படிக்கலாம்னு நினைச்சேன், முடியல. அதான் 5ஆவதோட நின்னுட்டேன். அதானே பார்த்தேன். நீங்க? உங்களை விட ஒன்னு அதிகம், 6ஆவது படிச்சிருக்கேன். நீங்க பேக் எல்லாம் மாட்டிட்டு போறத பார்த்த உடனே ஏதோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓ, அதுவா? ஊர்கா கம்பெனில வேலை செய்யறேன். நேத்து தான் சேர்ந்தேன். சம்பளம் வந்ததும் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன், சரியா? நான் பணம் கேட்டேனா? ஏன், அன்னைக்கு மருந்து வாங்குறதுக்கு நீங்க கொடுத்த பணம் தானே. சும்மா பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன உங்க அத்தை பொண்ணா மாமா பொண்ணா? இருந்துட்டு போ. யார் வேணாம்னா? யாருக்கு? உனக்கா? ஓ, மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கியா? ஏன், எனக்கு என்ன குறைச்ச? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இதுவே ரொம்ப அதிகம். இதெல்லாம் ரொம்ப ஓவர். முதல்ல போய் நல்லா குளி. வேர்வை நாத்தம் வாந்தி வர மாதிரி இருக்கு. வேர்வை நாத்தம் வாந்தி வர மாதிரி இருக்கு.